டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்குறோம். மேத்தமெட்டிக்ஸ், பியூர் மேத்தமெட்டிக்ஸ் பார்க்குறோம். இது இருந்தால் தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு எல்சிஆர் சர்க்யூட்டில் சால்வ் பண்ண முடியும். அது கொஞ்சம் கடினமானது தான். அதுக்கு மேத்தமெட்டிக்ஸு தேவைப்படுகிறது. ரொம்ப ஸ்ட்ராங்கான மேத்தமெட்டிக்ஸே தேவைப்படுகிறது. அதனால் ப்ளஸ் டூவில் உள்ள மேத்தமெட்டிக்ஸ் தான் நான் திரும்ப ஒருக்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இது ப்ளஸ் டூவில் உள்ள புக்கை அப்படியே காப்பி பண்ணலை. நமக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் நான் கொஞ்சம் மாற்றிருக்கிறேன். ஸோ அதனால் இதை நல்லா கவனிங்க. எழுதாத கணக்கு அழுதாலும் வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லைன்னா நல்லா கவனிங்க. வீட்டில் போனதுக்கப்புறம் ஞாபகப்படுத்தி எழுதிக்கோங்க. இப்போ எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதே இது நான் வீடியோவாகவும் கொடுக்க இருக்கிறேன். எழுதினாலும் தப்பு இல்லை. ஆனால் நல்லா கவனிங்க. இதை ஒரு 3 டிஃபரெண்ட் ஹெட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுறோம். என்னெல்லாம்னா, ஃபார்முலா டெரிவேஷன் ஃபார் சொல்யூஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் லீனியர் ஆர்டினரி ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஒரு பர்டிகுலர் செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. அதை எப்படி சால்வ் பண்ணுது, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத டெரைவ் பண்ணுறோம். ப்ளஸ் 2 புக்கில் சரியாக இருக்காது, நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம். அப்புறம் அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி 3 எக்ஸாம்பிள் சின்ன சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். இது ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு உள்ளது. இன்ஹோமோஜீனியஸில் கான்ஸ்டண்டாக லாஸ்ட் இருந்ததுன்னா, ஈக்குவேஷனுக்கு அடுத்தது ஈக்குவலுக்கு அடுத்தது இருந்ததுன்னா அதையும் வந்து ஹோமோஜீனியஸுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அந்த ட்ரிக்கையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா டெரிவேஷன் ஃபார் சொல்யூஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜீனியஸ் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். பேர் பெரிய பேராக இருக்கும், பயந்துடாதீங்க. இதுதான் அது. இதுக்கு தான் இவ்வளோ பெரிய பேர் வச்சுருக்கிறோம். ஏன்னா அதுக்கு வந்து மேத்தமெட்டிக்கலாக வந்து இது ஒரு முக்கியமான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். செகண்ட் ஆர்டர்னா டெரிவேட்டிவ்ல செகண்ட் ஆர்டர் மேக்ஸிமம் இருக்குது. d2/dt² இருக்குது. லீனியர் அப்படின்னா இந்த செகண்ட் ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், கான்ஸ்டன்ட், அதாவது டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவதற்கு முந்தி உள்ளது, இது எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட்ஸ்னால பெருக்கி ஆட் பண்ணியிருக்கோம். இது பேர் லீனியர். ஹோமோஜீனியஸ்னா இந்த செகண்ட் ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் பண்ணாதது, அது தவிர வலது பக்கம் எதுவும் இருக்காது. ஸோ தட் இஸ் 0 இருந்ததுன்னா ஹோமோஜீனியஸ். இது தவிர ஏதாவது லெஃப்டில் இருந்தாலும் ரைட்டுக்கு கொண்டாந்துடலாம். இது தவிர எது இருந்ததுன்னா அது இன்ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது ஆர்டினரி, பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் இல்லை. (∂2/∂x²) அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இது வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அடுத்தது வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்க இந்த டெரிவேட்டிவ்க்கு முன்னாடி a, இதுக்கு முன்னாடி b, இதுக்கு முன்னாடி c இருக்குதே, இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ். டீயை பொறுத்து மாறாது. ஸோ இப்போ இங்கே ரெண்டே வேரியபிள் தான், ஒன்று டி, இன்னொன்று ஒய். ஏபிசிங்கிறது இட் இஸ் கான்ஸ்டன்ட். இந்த ஈக்குவேஷனை 1ன்னு வைத்துக்கொள்ளலாம். நம்ம இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு e⁻mt ஒரு சொல்யூஷனாக அமையும். இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். இது சொல்யூஷனாக அமைகிறதா, e⁻mt சொல்யூஷனாக அமைகிறதான்னு பார்ப்போம். பசங்களுக்கு பிடிச்சதே வந்து e⁻ தான். ஏன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் இன்டகிரேட் பண்ணாலும் அதே ஃபங்க்ஷன் தான் வரும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப dy/dt e⁻mt இன்ட்டு அந்த முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குதோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பெருக்கணும். ஸோ எம்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் m முன்னாடி வந்துடும். ஸோ dy/dt m e⁻mt. இன்னொரு தடவை இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப mங்கிறது கான்ஸ்டன்ட், e⁻mt இன்னொருக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இன்னொரு m முன்னாடி வரும். m × e⁻mt m² e⁻mt இருக்கும். ஸோ இந்த 3ஐயும் எடுத்து இந்த 1வது ஈக்குவேஷனில் போடுறோம். Now equation 1 becomes 1ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இந்த இருக்குது a,
இது என்ன இருக்குது அப்படின்னா m ஸ்கொயர் e பவர் mt. ஸோ a m ஸ்கொயர் e பவர் mt எக்ஸ்ட்ரா வரும். இதில் b into this one b m e பவர் mt b m e பவர் mt ப்ளஸ் c ஒய்ங்கிறது எல்லா இடத்துல e பவர் mt போடுவோம். ஸோ எல்லாத்துலேயும் e பவர் mt எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கேன்சல் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்படி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. am ஸ்கொயர் ப்ளஸ் bm ப்ளஸ் c எல்லாத்துலையும் e பவர் mt இருந்தது, த்ரூ அவுட்டாக கேன்சல் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்படி ஒரு ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் எம்மில் கிடைக்குது. இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு 2 ரூட் கிடைக்கும். அப்போ எம்முக்கு வந்து 2 ரூட் கிடைக்கும். ஒரு ரூட்டு m1ங்கிறது மைனஸ் பி ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. பிங்கிறது இந்த கோஎஃபிஷியன்ட், ஏங்கிறது இது, சிங்கிறது இந்த இது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏங்கிறது செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு முன்னாடி உள்ளது, பிங்கிறது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்க்கு முன்னாடி உள்ளது, ஒய்க்கு முன்னாடி அது என்ன வேரியபிளோ அதுக்கு முன்னாடி உள்ளது சி. ஸோ இப்போ ஒரு ரூட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு ரூட்டு வந்து இதே இதில் மைனஸ் பி மைனஸ் திஸ் 1 பை 2. ஸோ 2 m1 அண்ட் m2 கிடச்சிருக்குது. அப்போ இதுக்கு சொல்யூஷன் இருக்குது, இந்த ஃபார்மில் இருக்குது, இ பவர் எம்டிங்கிற ஃபார்மில் இருக்குது. ஆனால் அந்த எம்முக்கே 2 ரூட்டு 2 வேல்யூ இருக்குது. ஸோ 2 இ பவர் எம்டி இ பவர் m1t இ பவர் m2t, m1னா இது m2னா இது கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கு அந்த ஏதோ சொல்யூஷன் தான் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஷோ பண்ணியிருக்கிறோம். திஸ் மீன்ஸ் இ பவர் m1t அண்ட் இ பவர் m2t போத் சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன் 1. ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய m1 எடுத்து போட்டு இதில் போட்டோம்னா சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஏன்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணி தான் கொண்டாந்துருக்கோம். ஸோ இ பவர் m1t அண்ட் இ பவர் m2t போத் ஆர் த சொல்யூஷன் ஃபார் திஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இதுக்கு வந்து 2 சொல்யூஷன் இருக்கிறது. இ பவர் m1t வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சாட்டிஸ்ஃபை பண்ணால் என்ன அர்த்தம், ஒய்க்கு பதிலாக இ பவர் m1tன்னு போட்டோம்னா அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ ஒய்க்கு பதிலாக இ பவர் m1tன்னு போட்டோம்னா அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா அதை இப்படி தான் டெரைவ் பண்ணியே கொண்டாந்துருக்குறோம். இட் வில் சாட்டிஸ்ஃபை. m2ன்னு போட்டோம்னாலும் சாட்டிஸ்ஃபை ஆகும், இ பவர் mt. ஸோ இப்போ 2 சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும்னா என்ன அர்த்தம்னா ஒய் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல எழுதணும். ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல எழுத முடியும். இ பவர் m1t இ பவர் m2tன்னு 2 எழுதலாம். m1 m2 இப்படி இருக்குது, ஏபிசிங்கிறது அந்த ஈக்குவேஷனில் கொடுத்த கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ 2 ஈக்குவேஷன் ரெண்டுமே இந்த இ பவர் m1tயும் இ பவர் m2tயும் ரெண்டுமே இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் வரும். இப்போ கொஞ்சம் ஒரு நுணுக்கமான விஷயம் நல்லா கவனிங்க. then it can be seen that y a e power m1t plus b e power m2t also satisfy the equation 1. Here a b two arbitrary unknown constants. சார் திடீர்னு இப்படி போடுறீங்க அப்படின்னா கூர்ந்து நீங்கள் கவனிங்க, நல்லா நான் சொல்கிறதையும் கவனிங்க. இது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் சொல்யூஷன் இ பவர் m1tன்னு இருக்குது. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஏனால் த்ரூ அவுட்டாக பெருக்கணும்னு வச்சுக்கோயேன். ஏ வந்து கான்ஸ்டன்ட் தான். ஸோ இங்கே ஏ போட்டுக்கலாம், இங்கே ஏ போட்டுக்கலாம், இங்கே ஏ போட்டுக்கலாம். இங்கே 0 இருக்கனால ஏனால் பெருக்கிறப்ப போயிடுச்சு. ஸோ இது ஏ இ பவர் m1tயும் சொல்யூஷன் தான். இங்கே அதே மாதிரி பின்னு போட்டிங்கன்னா இதை ஏதோ ஏபிங்கிறது டிஃபரெண்ட் கான்ஸ்டன்ட்ஸ், அன்னோன் கான்ஸ்டன்ட். நம்ம இப்போ இன்டகிரேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு மேத்தமெட்டிஷியனால் சொல்ல முடியாத ஒரு கான்ஸ்டன்ட்ஸ் வந்துச்சே, அதை மாதிரி இது வந்து ஆர்பிட்ரரியாக உள்ள கான்ஸ்டன்ட், ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட். அது என்னங்கிறது மேத்தமெட்டிக்ஸ் சொல்லாது, ஃபிசிக்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கேயும் நம்ம பினால் பெருக்கிறப்ப இங்கே ஒரு பி, இங்கே ஒரு பி, இங்கே ஒரு பி, இங்கே ஒரு பி பெருக்கிறப்ப இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ பி இ பவர் m2tயும் பிங்கிறது எனிதிங் இஸ் ஆல்சோ த சொல்யூஷன். ஸோ இ பவர் m1t இ பவர் m2t மட்டும் சொல்யூஷன் இல்லை, இதுக்கு முன்னாடி எந்த நம்பரை பெருக்கினாலும் சொல்யூஷன் தான், இதுக்கு முன்னாடி எந்த நம்பரை பெருக்கினாலும் சொல்யூஷன் தான். அதை ஃபஸ்ட்டு நான் கிளைம் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது என்ன சொல்கிறான், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணு. இப்போ ஏ இங்கே ஏ, இங்கே ஏ, இங்கே பி, இங்கே பி, இங்கே பிலாம் போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்ப இங்கே எப்படி வரும்னா சி ஏ இ பவர் m1t ப்ளஸ் சியை கான்ஸ்டன்ட் எடுக்கிறப்ப ப்ளஸ் பி இ பவர் m2tன்னு இங்கே வரும், கான்ஸ்டன்ட் டைம்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட் டைம் திஸ் ஒன்று வந்துடும். அதே மாதிரி
டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப என்ன வரும், இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இதே இது வரும். ஏன்னா டிஃபரன்ஷியேஷன் ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேஷன்னாலும் சரி தான், செகண்ட் டிஃபரன்ஷியேஷனாலும் டி பை டிடி ஆஃப் திஸ் ஒன்னுங்கிறது இந்த கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கிடுவோம். டி பை டிடி ஆஃப் திஸ் ஒன் ப்ளஸ் பி இன்டு டி பை டிடி ஆஃப் இதுன்னு வரும். ஸோ எங்கேயுமே அதை மாதிரி பெருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, காமனாக எடுக்கிறப்ப இங்கேயும் டி பை டிடியை காமனாக எடுத்தோம்னா ஏஇ பவர் m1t ப்ளஸ் பிஇ பவர் m2tன்னு வந்துடும். ஸோ இது மட்டும் சொல்யூஷனில், இது மட்டும் சொல்யூஷனில், அதுக்கு முன்னாடி கான்ஸ்டண்டால பெருக்கினாலும் சொல்யூஷன் தான், இதுக்கு முன்னாடி வேற கான்ஸ்டண்டால பெருக்கினாலும் சரி தான், அதை கூட்டினாலும் சொல்யூஷன் தான், சார் கழிச்சாலும் சொல்யூஷன் தான். அப்போ வேற ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இதுக்கு பேர் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த சொல்யூஷன். ரொம்ப டெக்னிக்கலாக பேசுகிறானா அவ்வளவு தேவையில்லை. இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்வதற்கு இன்னொரு ஒரு நுட்பமான ஒரு டெக்னிக்கலாக ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, இது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த சொல்யூஷன். இது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தி டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் அந்த டெரிவேட்டிவ் பண்ணாதது ஜீரோத் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஒய்இ டிஒய் பை டிடி டி ஸ்கொயர் ஒய் பை டிடி டிடி ஸ்கொயர், இதெல்லாம் ஒரு கான்ஸ்டண்டால இதை ஒரு கான்ஸ்டண்டால இதால் ஒரு கான்ஸ்டண்டால பெருக்கி கூட்டுறோமே, அதுக்கு பேர் லீனியர் காம்பினேஷன் மேத்ஸில் ஒரு பேர். ஸோ இந்த டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே லீனியர் காம்பினேஷனாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு வரக்கூடிய சொல்யூஷன் என்னென்ன உண்டோ இந்த ரெண்டுமே சொல்யூஷன். இந்த ரெண்டு சொல்யூஷனும் அந்த ரெண்டு சொல்யூஷனுடைய லீனியர் காம்பினேஷனும் சொல்யூஷன் தான். அது எப்படிங்கிறது தான், இது ஏயால பெருக்கணும், இதை பியால பெருக்கணும், ரெண்டையும் ஆட் பண்ணணும்னா தனித்தனியாக இதை எடுத்துடலாம். ஸோ இதுவும் இதுக்குள்ள ஏ இ பவர் m1t ப்ளஸ் பி இ பவர் m2t அந்த மாதிரி வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ சொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதுவரை நான் சொன்னது என்னன்னா, y equal to a e power m1t plus b e power m2t is a solution for the differential equation. இதுதான் இதனுடைய சொல்யூஷன். a d square y by dt square plus d b dy by dt plus cy equal to 0ங்கிற இந்த differential equation உடைய சொல்யூஷன் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க abனா என்ன தெரியாது, m1 m2னா என்ன, m1ங்கிறது தெரியும், இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா m1ங்கிறது அதுல இருந்து கால்குலேட் பண்ணிடலாம். மைனஸ் பி பிளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2aங்கிறது m1, m2ங்கிறது அதே இதில் ஒன்று மைனஸ், இதில் ப்ளஸ் சைன் போட்டிருக்கிறோம், ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ். ஸோ அதில் ஒரு எரர் இருக்குது, கரெக்ட் பண்ணிக்கலாம். there are 3 cases arise. 3 கேஸ் அரைஸ் ஆகுது. என்ன 3 கேஸ் அரைஸ் ஆகுது? there are 3 cases arise. என்ன 3 cases arise ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒன்று m1 and m2 are real. இந்த இதில் பார்க்குறப்ப ஒரு நிமிஷம் கொஞ்சம் போருங்க. ஸோ இதில் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ். ஓகே, ரெக்கார்டு வேற ஒரு சாஃப்ட்வேரில் பண்ணனால துணிச்சலாக செய்கிறானா. ஸோ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இது இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். ஒன்று மைனஸ் வரும், ஒன்று ப்ளஸ் வரும். இது ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகே, ஸோ இப்போ இதுவரை நம்ம பார்த்ததை திரும்ப சொல்லியிருக்கிறேன். திஸ் இஸ் சொல்யூஷன் ஃபார் திஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வேர் m1 and m2 ஆர் given by this formula and capital A and capital B are unknown constants, arbitrary unknown constants. இது என்ன அப்படிங்கிறது, arbitrary unknown constants என்னன்னு தெரியாது. இப்போ 3 கேசஸ், there are 3 cases arise. என்ன சார் 3 கேசஸ்னா, இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac இதுக்கு பேர் டிஸ்கிரிமினன்ட் மேத்தமெட்டிக்ஸில். இது பாசிட்டிவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், b ஸ்கொயர் மைனஸ் 4ac பாசிட்டிவாக இருக்கலாம். ஏன்னா இது பெரிய நம்பராக இருக்கலாம், இது வந்து சின்னதாக இருக்கலாம், அல்லது ரெண்டு ஈக்குவலாக இருக்கலாம், அல்லது இது சின்னதாக இருக்கலாம், இது பெருசாக இருக்கலாம். ஸோ இப்போ 3 கேசஸ் அரைஸ் ஆகுது. பி ஸ்கொயர் பாசிட்டிவாக இருக்கிறப்ப, இது கம்மியாக இருக்கிறப்ப, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கிறப்ப, ஸோ இது பெரிய நம்பர், இது சின்ன நம்பர், பெருசுலேருந்து சின்னதை கழிக்கிறப்ப
நமக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பர் கிடைக்குது. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருக்கிறப்ப அதுக்கு ரூட் எடுத்தால் அதுக்கு அந்த ரூட் எடுக்கிறப்ப ப்ளஸ் மைனஸ் வருங்கிறதுக்காக தான் அந்த ப்ளஸ்ங்க ஒன்று இங்கே மைனஸ் ஒன்று போட்டிருக்கோம். அப்போ இங்கே மைனஸ் பி பை 2a, இங்கே ப்ளஸ் சம் அதர் திங் டிவைடட் பை 2a, இங்கே மைனஸ் பி மைனஸ் சம் அதர் திங் பை 2aன்னு வரும். இன் தட் கேஸ் m1 அண்ட் m2 வில் பி டிஃபரெண்ட். m1 m2 டிஃபரெண்டாக இருக்கிறப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன சொல்யூஷன் தான் y ஈக்குவல் டு a e பவர் m1t. m1ங்கிறது என்னங்கிறத போடணும், m2ங்கிறது என்னன்னு கால்குலேட் பண்ணி இங்கே போடணும். we will find that solution. there is no problem. கேஸ் 2ல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அது அநேகமாக ஆல்மோஸ்ட் எந்த புக்கிலுமே இருக்காது, வெரி ரேராக நீங்கள் பார்க்கலாம். அது என்னன்னா பி ஸ்கொயரும் 4ac ஈக்குவலாக இருக்கிறப்ப, பி ஸ்கொயரும் 4ac ஈக்குவலாக இருக்கிறப்ப டிஸ்கிரிமெண்ட் வந்து 0 ஆகிடும். அதாவது இந்த ரூட் எடுக்கிறது 0 டேம் வர்றப்ப மைனஸ் பி ப்ளஸ் 0 மைனஸ் பி மைனஸ் 0ன்னு வரும். அது எல்லாமே சேம் தான். ஸோ m1ங்கிறது மைனஸ் பி, m2ங்கிறது மைனஸ் பி பை 2a. So in that case m1 and m2 are same, equal. In that case 2, when m1 and m2 are real and equal, ரெண்டுமே real and equal, காம்ப்ளெக்ஸ் இல்லை, ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கிறப்ப அதை எம்னு வச்சுக்கிடுவோமே, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அதை ஏதோ m1 ஈக்குவல் டு m2 ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட், தட் கான்ஸ்டன்ட் வி கால் இட் அஸ் m. ஆக சொல்யூஷன் என்னன்னு நம்ம இந்த இதிலிருந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a e பவர் mt ப்ளஸ் b e பவர் mtன்னு வரும். இங்கே e பவர் mtயை காமனாக எடுத்தோம்னா a ப்ளஸ் பிங்கிறது வேற ஒரு கான்ஸ்டன்ட் சீன் ஆகிடும். ஸோ இப்படி வரும். இது வந்து பார்ஷியலாக தான் ரைட். மோஸ்ட் ஆஃப் த புக்கில் இப்படி தவறாதெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஸோ பார்ஷியலாக தான் இது ரைட்டு. ஏன் பார்ஷியலாக ரைட்டுன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் வந்துச்சு, கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் 1 வந்துச்சு. செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா அதில் 2 கான்ஸ்டன்ட் வரும். அந்த 2 கான்ஸ்டன்ட்டையும் நம்ம இனிஷியல் கண்டிஷன் 2 இனிஷியல் கண்டிஷன் கொடுத்தா தான் அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபிசிக்ஸுக்காரன் வந்து 2 ஆன்சர் சொல்லணும், சொன்னால் தான் இதில் ஏயும் பியும் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இங்கே எப்படி ஆகி போச்சு, ஒன்று தான் வருது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் தான். செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பார்ஷியலாக உள்ள சொல்யூஷன் தான். ஆனால் இது போக ஏதோ ஒன்று இருக்குது, அது நம்மளால் இங்கே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ஒரு ட்ரிக்கு பயன்படுத்தி, இந்த டெரிவேஷன் என்னுடைய ஓன் டெரிவேஷன் தான், ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி செய்கிறோம். பட் we have to have 2 arbitrary constants for second order differential equation. செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு 2 கான்ஸ்டன்ட் ஆர்பிட்ரரியா. ஸோ therefore we try some other thing. எப்படி ட்ரை பண்ணுறோங்கிறது பாருங்க. அதே தான் எழுதுறான், y ஈக்குவல் டு a e பவர் m2 mt பிளஸ் b e பவர் m பிளஸ் டெல்டா டி. m பிளஸ் டெல்டா டின்னு இங்கே எழுதிருக்கிறேன், எம்ங்க எழுதிருக்கிறேன். இங்கே டெல்டாங்கிறது தமா துண்டு, ரொம்ப கம்மியாக டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்கிறேன். ஈக்குவல்னு சொன்னால் ப்ராப்ளமேட்டிக்காக வருது. இப்போ என்ன சொல்கிறேன், 2 ரூட்டும் ஒன்றை விட 1 தம்மா துண்டு, நெக்லிஜிபிளி 0.000 அளவு தான் கம்மியாக இருக்குது அப்படின்னு எடுத்தால் அந்த சொல்யூஷன் என்ன வருது அப்படின்னு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். வேர் டெல்டா இஸ் வெரி ஸ்மால், டெல்டாங்கிறது வெரி வெரி ஸ்மாலான ஒரு குவான்டிட்டி, நெக்லிஜிபிளி ஸ்மால், இன்ஃபினிட்லி ஸ்மால். ஸோ இங்கே வந்து டெல்டாங்கிறது வெரி வெரி ஸ்மால். ஏ இ பவர் எம்டி இந்த எழுதிட்டான் ப்ளஸ் பி இ பவர் எம்டிக்கு இங்கே எழுதிட்டான். அப்புறம் இ பவர் டெல்டா டின்னு இருக்கும் எக்ஸ்ட்ராவா, இ பவர் எம்டின்னு தான் இருக்குது, இன்டு இ பவர் டெல்டா டின்னு இருக்கும். இ பவர் டெல்டா டி எக்ஸ்பனன்ஷியலை வந்து டெய்லர் சீரீஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 1 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல் அண்ட் ஸோ ஆன் ஸோ ஃபோர்த்தாக இருக்கும். பவர் சீரீஸில் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1, அடுத்தது டெல்டா டி, அடுத்தது டெல்டா டியினுடைய ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் அப்படி போகும். ஒரு நம்பரை நீங்கள் தெரிந்து கொள்ளணும், ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணுன்னா பெருசாகும்னு நம்ம நிறையா பேர் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆமாம் சார், கரெக்டு தானே சார், 2 ஸ்கொயர் பண்ணுறோம் 4 ஆகுது, அதை இன்னும் க்யூப் பண்ணோம்னா 8 ஆகும். ஸோ கூடிக்கிட்டு தானே சார் போகுது அப்படின்னா, கூடிக்கிட்டு தான் போகுது. நீ எடுத்துக்கொண்ட எக்ஸாம்பிள் எல்லாம் கூடுனு தான் எடுத்துருக்கிற. நம்பரானது பெரிய நம்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோயேன்,
ஒன்றை விட பெரிய நம்பராக நீ எடுத்திருந்த 2ன்னு எடுத்துருக்கிற, ஸ்கொயர் பண்ணி கியூப் பண்ணினா போய்கிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே இது 1 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ ஸ்கொயர் பண்ணாலும் அதுதான், கியூப் பண்ணாலும் அதுதான், எதுனாலும் அதுதான். ஆனால் 1 விட சின்ன நம்பரை 1 எடுத்துக்கோயேன். 0க்கும் 1க்கும் இடையில ஒரு நம்பர் எடுத்துக்கோ, ஸ்மால் நம்பர். 0க்கும் 1க்கும் இடையில அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணன்னு வச்சுக்கோ. அரையை ஸ்கொயர் பண்ண என்ன? கால். 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயருங்கிறது 1/4. அரையை விட கால் கம்மியானது. 1/2 கியூப் பண்ணன்னு வச்சுக்கோயேன், 1/8ன்னு வரும். அது அதை விட கம்மியானது. ஸோ நம்பர் ஆனது மிக சிறிய நம்பர் நான் சொல்லியிருக்கிறேன். டெல்டாங்கிறது வெரி வெரி ஸ்மால் நம்பர், நெக்லிஜிபிளி ஸ்மால். 0 பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் இது வந்து வெரி வெரி ஸ்மாலாக நான் எடுத்துருக்கிறேன். ஸோ வெரி வெரி ஸ்மாலாக எடுத்துருக்கிறப்ப ஸ்கொயர் டேர்மு ஹையர் டேர்ம் எல்லாம் நான் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன். அப்ராக்சிமேட்லி திஸ் இஸ் த சொல்யூஷன். மோஸ்ட் ப்ராபப்ளி திஸ் இஸ் சொல்யூஷன். ஏன்னா ஹையர் டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னதுனால எடுத்துருக்கிறோம், நீக்கிட்டோம். ஸோ இதை இப்படி எழுதலாம். உங்களுக்கு +2 புக்லேயோ மற்ற எல்லா புக்லேயுமே இந்த சொல்யூஷன் வந்திருப்பான். இது எப்படி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, மோஸ்ட் ஆஃப் த புக்கில் இருக்காது. y = e⁻mt. இங்கே e⁻mt காமனாக எடுத்துருக்கிறோம். e⁻mt காமனாக எடுத்தோம்னா இங்கே ஒரு a வருகிறது, இங்கே வந்து b அப்படின்னு வருது. e⁻mt மட்டும் எடுக்கிறப்ப டைம் இல்லாத டேர்ம் எடுத்தோம்னா ப்ளஸ் பின்னு வருது. ஸோ அந்த a + b வேற ஒரு கான்ஸ்டண்ட்டாக நான் எடுத்துருக்கிறேன், டின்னு எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான். அதே கான்ஸ்டன்ட் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஏயும் பியும் ஒரு கான்ஸ்டன்ட், a + b அனதர் கான்ஸ்டன்ட், டின்னு எடுத்து. ஏன்னா இதை வந்து ஃபார்முலாவை நான் பயன்படுத்த இருக்கிறேன். இங்கே வந்து அதுக்கப்புறம் வந்து பியையும் டெல்டாயும் இருக்குன்னா சம் அதர் கான்ஸ்டன்ட், அந்த சம் அதர் கான்ஸ்டன்ட்டை எஃப்னு வச்சிருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் அ சொல்யூஷன் when m1 and m2 are equal. This is a solution when m1 and m2 are different and real. இது வந்து ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கிறப்ப இந்த மாதிரி சொல்யூஷன். இது டி எப்படி தான் சொல்லணும்னு இல்லை, ஏதோ ஒரு பேர் ஏபின்னு வேணாலும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். ஸோ திஸ் டி அண்ட் எஃப் ஆர் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ஸ். 2 கான்ஸ்டன்ஸ் வந்துச்சு. ஸோ என்ன நம்ம பார்த்த இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன ப்ராப்ளம் வந்திருக்குதுன்னா, இந்த சிக்குள்ளார இட் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் கான்ஸ்டன்ட், இது இட் வேரிஸ் லிட்டில் பிட் இன் த டைம். அந்த லிட்டில் பிட் வேரியேஷன் இந்த டைம் தான் நம்ம வந்து அதை பகுத்து ஆராய்ஞ்சிருக்கிறோம். ஓகே, நம்ம கேஸ் 3 ஒன்று இருக்குது. என்ன கேஸுன்னா, b² ஆனது சின்ன நம்பர், b² சின்ன நம்பர், 4ac பெரிய நம்பர். அப்போ கழிக்கிறப்ப என்ன ஆகும்? நெகட்டிவ் நம்பர். இந்த ரூட்டுக்குள்ள உள்ள அந்த டிஸ்கிரிமெண்ட்னு சொல்கிறோமே, அது நெகட்டிவ் நம்பராக இருக்கிறப்ப நெகட்டிவ் நம்பருக்கு ரூட் எடுத்தோம்னா இமேஜினரி நம்பர் வந்துவிடும். ஸோ இது ரியல் நம்பர், இங்கே ஒரு இமேஜினரி நம்பர் வரும். ஸோ ரியல் ப்ளஸ் தட் ஐ இன்டு சம்திங் வரும், இங்கே ரியல் ப்ளஸ் மைனஸ் ஐ இன்டு தட் ஒன்று வரும். ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டா அப்படின்னு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வரும். அது 3வது கேஸு. ஸோ வென் m1 and m2 ஆர் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறப்ப m1ங்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா, m2ங்கிறது ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டா. காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்ஸாக தான் வரும், ஏன்னா அப்படி தான் ஃபார்முலாவே இருக்குது. இப்போ அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். m1க்கு பதில் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா, m2க்கு பதில் ஆல்ஃபா ஐ பீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். m1க்கு பதில் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா, m2க்கு பதில் ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன். உங்களுக்கு மேத்ஸில் சார் நடத்திருக்கிறாங்க, ட்ரிகனாமெட்ரியில் எல்லாத்துலேயும் நாங்கள் அவங்க நோட்ஸ் போட்டதை பார்த்தோன்னா. ஸோ e⁻i தீட்டா அப்படின்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன், ஆயிலருடைய ஈக்குவேஷன். இது உலகத்திலே மிக மிக அழகான ஈக்குவேஷன் சொல்லக்கூடியது. e⁻i தீட்டா = காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இருக்குது. அது உலகத்திலே மிக மிக அழகான ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம், எதுக்கு சொல்கிறோம், நான் மேத்தமெட்டிக்ஸ்குள்ளே இன்னும் டீட்டெயிலாக நான் போக விரும்பலை. ஏன்னா போர்டு இருந்ததுன்னா நான் அந்த ஒரு ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டே நிறையா டிஃபரன்ஷியேஷன், நிறையா இன்டகிரேஷன் எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன். அது மட்டும் இல்லை, ட்ரிகனாமெட்ரியில் உள்ள எல்லா ஃபார்முலாவையும், sin 2 தீட்டா, sin a + b எல்லா ஃபார்முலாவையும் அந்த ஒரு இதிலிருந்தே கொண்டாந்து விடலாம். இன்றைக்கி உங்களுக்கு அது கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், இன்றைக்கோ நாளைக்கும். e⁻i தீட்டாங்கிறது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதெல்லாம் வந்து ஒருத்தர் நம்மளுக்கு குரு வந்து யாருன்னா ஃபெய்ன்மேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதிலிருந்து வந்த இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது. e⁻i தீட்டா = காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாலாம் தான் வருது.
அதை எடுத்து டெய்லி வீட்டில் வந்து ஒரு படம் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இ பவர் ஐ தீட்டா சீக்வல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படி எழுதி வச்சுக்கோங்க. அதை நீ படிக்கலையா டெய்லி அந்த ஒரு ஃபார்முலாவை தொட்டு கும்பிட்டீங்கன்னா மேத்ஸில் 50% வந்துடும். மேத்ஸில் உள்ள 50% ஃபார்முலா அதிலிருந்து டெரைவ் பண்ணலாம். ஸோ அந்த இ பவர் ஐ தீட்டாங்கிறது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை எங்கே பயன்படுத்தியிருக்கிறோம்? அதெல்லாம் தெய்வீகமான ஒரு ஃபார்முலா. ஸோ ஏ இ பவர் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா டீங்கிறத ஏ இ பவர் ஆல்ஃபா டீங்கிறத காமனாக எடுத்துட்டான். இ பவர் ஐ பீட்டா டீன்னு வருமே, அதுதான் காஸ் பீட்டா டி ப்ளஸ் ஐ சைன் பீட்டா டின்னு போட்டு ப்ளஸ் இங்கே பி இ பவர் ஆல்ஃபா டியை இங்கே எடுத்து எழுதியிருக்கிறோம். இன்ட்டு இ பவர் மைனஸ் ஐ பீட்டான்னா இ பவர் மைனஸ் ஐ தீட்டான்னா காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. அது இன் டீட்டெயிலாக உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நான் நோட்ஸ் போட்டுருந்தாங்க, நான் அதை பார்த்தேன். ஆனால் நான் அதுக்குள்ளே ரொம்ப உள்ள இன்வால்வ் ஆகி நான் போக விரும்பலை. அந்த ஃபார்முலா இருக்கிறதுனால அந்த தங்கத்தை நான் எடுத்து பயன்படுத்தி கொள்கிறேன். ஸோ பி இ பவர் ஆல்ஃபா டி காஸ் பீட்டா டி மைனஸ் ஐ சைன் பீட்டா டின்னு வருகிறது. ஏன்னா இங்கே ஐன்னு இருக்கிறதுல மைனஸ் ஐ இருக்குது. ஸோ இந்த சேம் ஃபார்முலாவில் ஐ இருக்கிறதுல மைனஸ் ஐன்னு இருக்குது, அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், இ பவர் ஆல்ஃபா டியை வந்து காமனாக எடுத்துருக்கிறோம். எடுத்துட்டோம்னா ஏ காஸ் பீட்டா டி இங்கே பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் பி காஸ் பீட்டா டின்னு வருது. ஸோ ஏ ப்ளஸ் பி காஸ் பீட்டா டியை சம் அதர் கான்ஸ்டன்ட் ஜி காஸ் பீட்டா டின்னு எழுதியிருக்கிறோம். இங்கே ஏ ஐ சைன் பீட்டா டின்னு இருக்குது. இங்கே மைனஸ் இந்த மைனஸ் வருது பாருங்க, மைனஸ் பிஐ சைன் பீட்டா டின்னு இருக்குது. ஸோ சைன் பீட்டா டினுடைய காம்பனண்ட் அது வந்து ஏ மைனஸ் ஐ பின்னு இருக்கும். அதை சம் அதர் கான்ஸ்டன்ட் ஹச்ன்னு நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஜிஹெச் இன் ஜெனரல் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஆக இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து இந்த ஃபார்முலா எழுதியிருக்கிறோம். இதை 2-3 ஃபார்முலா எழுதலாம், நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு தேவையாகிறப்ப நான் அதை கூட பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ ஒரு ஆல்ஃபா டி ஜி காஸ் பீட்டா டி இந்த இது ஒரு ஃபார்முலா எழுதலாம். இதுக்கு சொல்யூஷன் வந்து இப்படி ஒரு ஃபார்முலா எழுதலாம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறப்ப. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏன்னா ட்ரிகனாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன் வருது, ஹார்மானிக் ஆசிலேஷன் இது வந்து நான் வரும். இங்கே ஜி காஸ் பீட்டா டி ப்ளஸ் ஹச் சைன் பீட்டா டிங்கிறது இன்னொரு ஃபார்ம். இதே சொல்யூஷனை வந்து வேற ஒரு வடிவில் எழுதியிருக்கிறோம். இன்னும் 2 டிஃபரெண்ட் ஃபார்முலா இருக்குது. அது என்னன்னா சம் அதர் கான்ஸ்டன்ட் இன்டு காஸ் பீட்டா டி ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் சம் ஃபேஸ்ன்னு எழுதலாம். ப்ளஸில் காசுக்குள்ளாரையே பீட்டா டி ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் பை அப்படின்னு எழுதலாம். அது இல்லாமல் இன்னொரு ஃபார்முலா எழுதலாம். இப்போ ஒரு ஆல்ஃபா டி ப்ளஸ் ஹச் சைன் பீட்டா டி இருக்குது, பீட்டா டி ப்ளஸ் சம் அதர் பை டேஷ் வேற ஒரு கான்ஸ்டன்ட். சைன் மட்டும் வச்சு எழுதிக்கலாம், காசு மட்டும் வச்சு எழுதிக்கலாம். ஆனால் அதில் ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அந்த மேத்தமெட்டிக்ஸ் டீட்டெயில் நம்ம போக விரும்பலை. எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் பயன்படுத்தி கொள்கிறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி 3 ஃபார்முலா தேவைப்படுது எல்சிஆர் சர்க்யூட்டில் க்ரோத் அண்ட் டிகிரிஸுக்கு. அதனால் நான் டெரைவ் பண்ணி பசங்களை பழக்கப்படுத்தி வச்சுக்கிறேன். ஹியர் ஜிஹெச் ஆர் 2 ஆர்பிட்ரரி அன்னோன் கான்ஸ்டன்ட்ஸ். இங்கே ஜிஹெச்ங்கிறது தெரியாத கான்ஸ்டன்ட்ஸ். ஃபிசிக்ஸ் ஒன்று தான் அந்த கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்க முடியும். சோஃபார் இப்போ லேட்டாக சேர்ந்தவங்களாம் நல்லா கவனிச்சிக்கோ. நான் இதுவரை பேசினேன் திரும்ப ஒருக்க சொல்கிறேன், திரும்ப இதைத்தான் சொல்லுவேன். இதுதான் என் சப்ஜெக்டே, இதுதான் ஃபிசிக்ஸே. அதனால் இதைத்தான் திரும்ப நான் சொல்லிக்கிட்டே வருவேன். நீ மறந்துடாத. வி ஃபவுண்ட் அவுட் த ரூல். நம்ம ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஒரு சட்டத்திட்டங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கிறோம். டு சால்வ் த செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். அதாவது இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணியிருக்கு. இப்படி ஒரு கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஏபிசிலாம் உங்களுக்கு தெரியும். அப்படி உள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இப்படி ஒரு துணை சமன்பாடை ஒன்று எடுத்துக்கோங்க. இங்கே வரக்கூடியதுக்கு m² போட்டுக்கோங்க, இங்கே வரதுக்கு mன்னு போட்டுக்கோங்க, இங்கே கான்ஸ்டன்ட் அப்படியே போட்டுக்கோங்க. செகண்ட் டெரிவேட்டிவ் வர இடத்துல m², ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வர இடத்துல mன்னு போட்டு இப்படி ஒரு துணை சமன்பாடை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த துணை சமன்பாடுக்கு பசங்க, அதாவது மேத்ஸ் மக்கள், people call it as auxiliary equation. இதுக்கு பேர் துணை சமன்பாடு, auxiliary equation சொல்லுவாங்க, ஆர் characteristic equation அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அதை பற்றி எல்லாம் முக்கியம் இல்லை. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் d² இது வர்றப்ப m² போட்டுக்கோங்க, இது ஒரு இடத்துல m போட்டுக்கோங்க. இந்த கான்ஸ்டன்ட் வர்ற இந்த வேரியபிள் சிங்கிளா டெரிவேட்டிவ் இல்லாதப்ப ஒன்றும் போடாதீங்க. ஸோ இப்படி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை சால்வ் பண்ணுங்க. இங்கேயும் மைனஸ் ப்ளஸ் தப்பு போட்டுருக்குறோம் பாருங்க, இங்கேயும் மிஸ்டேக் தான். இங்கே வந்து m1 மைனஸ் பி போங்க, ஏன்னா இது எல்லா இடமும் பார்க்குறாங்க, கரெக்ஷன் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ 1 ப்ளஸ்ஸு, இன்னொன்று மைனஸ். ஓகே,
ஓகே, 1 ப்ளஸ் ஒரு M1க்கு ப்ளஸ் போட்டிங்கன்னா இதுக்கு மைனஸ். ஸோ 2 ரூட்ஸு உங்களுக்கு தெரியுது. அந்த 2 ரூட்டை கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதிட்டு ஏபிசி தெரியும், அதை வைத்துக்கொண்டு 2 ரூட்டை கண்டுபிடிங்க. அந்த ரெண்டும் ரியலான்னு பாருங்க. ரியல்னா இமேஜினரி நம்பர் வராது. அப்படி வர்றப்ப ரியல் அண்ட் டிஃபரெண்டாக இருக்குதா அப்படின்னு பாருங்க. ரியல் அண்ட் டிஃபரெண்டாக இருந்தால் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துங்க. M1 M2 பயன்படுத்தி ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு A e பவர் M1t ப்ளஸ் B e பவர் M2t தான் சொல்யூஷன். இது ஒரு மெத்தட். ஒரு மெத்தடில் ஒரு கேஸ். அதே இது M1 M2 ஈக்குவலாக இருந்ததா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துங்க. Y ஈக்குவல் டு e பவர் MT ப்ளஸ் D ப்ளஸ் FT எப்படி வேணாலும் எழுதுனா, 2 தடவை எழுதிருக்குது. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துங்க. இது DFன்னு தான் எழுதணும், இல்லை வேறு எந்த கான்ஸ்டன்ட் வேணாலும் AB அப்படின்னு வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஸோ e பவர் MT இன்ட்டு some constant plus some other constant into t first time independent variable first பவரில் இருக்கணும். அவ்வளோதான். இது கேஸ் 2. கேஸ் 3 வந்து M1 ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா M2 ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டான்னு இருக்கிறப்ப, ஸோ ஒய்ங்கிறது இ பவர் ஆல்ஃபா டி இன்டு ஜி காஸ் பீட்டா டி ப்ளஸ் ஹச் சைன் பீட்டா டின்னு எழுதலாம். அல்லது ஏ காஸ் பீட்டா டி ப்ளஸ் பி சைன் பீட்டா டின்னு தான் புக்கில் பொதுவாகவே எழுதியிருப்பாங்க. அப்படி கூட எழுதிக்கோங்க. 2 அன்னோன் கான்ஸ்டன்ட்ஸ் காஸ் அண்ட் சைன் வருகிறது. ஸோ இதை நல்லா நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ கிளாஸ் முடித்த உடனே நீங்கள் வீட்டில் போய் எழுதி பாருங்கள். ஏன்னா நம்மளுடைய ஹோல் ஃபிசிக்ஸே இதே விளையாட்டு தான். உங்களுக்கு அங்கே அது தெரிஞ்சிருக்காது. வெவ்வேறு சார் வெவ்வேறு மாதிரி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த சொல்யூஷன் பர்டிகுலர் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணிக்கிட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் சொல்யூஷன் தான் ஃபிசிக்ஸில் என்னுடைய ஹார்ட்டே. இப்போ நம்ம அந்த ஃபார்முலாலாம் படிச்சிருக்கிறோம், கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த ஃபார்முலாவை 3 டிஃப்ரெண்ட் கேஸ் வந்துச்சு. அந்த 3 டிஃப்ரெண்ட் கேஸுக்கும் 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ண இருக்கிறேன். ஸோ இப்படி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. d2y/dt² ப்ளஸ் dy/dt மைனஸ் 6y ஈக்குவல் டு 0ங்கிற ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கிறது. இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணணும்னா முதல்ல என்ன செய்யணும்? ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். am² ப்ளஸ் bm ப்ளஸ் c அப்படிங்கிற ஃபார்முலா எழுதணும். இங்கே ஏங்கிறது இங்கே இந்த கோஎஃபிஷியன்ட் இல்லை, 1. ஸோ 1m² ப்ளஸ் 1m மைனஸ் 6 ஈக்குவல் டு 0 இதனுடைய துணை சமன்பாடு. இது என்ன வருதோ அங்கே m² போடு. இங்கே ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வந்ததுன்னா m போடு. டெரிவேட்டிவ் இல்லைன்னா ஒன்றும் போடாத. ஸோ இதுதான் துணை சமன்பாடு. இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணதுக்காக இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் எடுத்துரும். இதை சால்வ் பண்ணு. எப்படி வேணாலும் நீ சால்வ் பண்ணலாம். நம்ம சொன்ன ஃபார்முலாவை பயன்படுத்தி வேணாலும் சால்வ் பண்ணு, அல்லது ஃபேக்டரைஸ் பண்ணி இதை பெருக்கினா இதை கூட்டினா அப்படிலாம் வருமா, அதை வச்சு வேணாலும் செய்யுங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்துகிறோம். எம்ங்கிறது மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி² மைனஸ் 4ac/2aங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம். ப்ளஸ் வச்சு ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். இங்கே சப்ஸ்டியூஷன் தான். என் கிளாஸை வந்து நீ 10th இருந்தே உனக்கு மேத்ஸ் தெரியாட்டாலும் என் கிளாஸை நீ அப்சர்வ் பண்ணினா 10th இருந்தே உன்னை தூக்கிட்டு வந்துடுவேன், ஹை லெவலுக்கு வர தூக்கிட்டு போயிடுவான். ஸோ இது வந்து 10th உள்ளது தான். நீ அதை மறந்துருந்தாலும் பரவாயில்ல, இங்கே கவனிச்சானாலே உனக்கு புரியும். ஆக இங்கே வந்து ஃபார்முலா தான் இருக்குது. மைனஸ் பி காப்பி அடிக்கிறது தான் மேத்தமெட்டிக்ஸு. கரெக்டாக காப்பி அடிக்கணும், மாடிஃபை பண்ணி காப்பி அடிக்கணும். பின்னா இங்கே இந்த முன்னாடி வரக்கூடியது. இது வந்து 1. ஏன்னு இருக்க, ஏன்னா 1. சீன்னு இருக்க மைனஸ் 6. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்படியே போட்டிருக்கிறேன். மைனஸ் பின்னா இங்கே உள்ளது 1. ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² இருக்குது ஃபார்முலா. b² இங்கே 1 இருக்குது, 1² மைனஸ் 4 into this 1 4ac. அப்போ 4 into 1 மைனஸ் 6 மைனஸ் 6ஆல் பெருக்கிறப்ப பழைய ஒரு ப்ளஸ் வரும். இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ், ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். ஸோ மைனஸ் மைனஸையும் இருக்கிறப்ப ப்ளஸ்ன்னு வருது. டிவைடட் பை 2 into a. ஏங்கிறது இங்கே 1ன்னு இருக்குது. ஸோ 2 into a 2ன்னு வந்துருக்குது. ஸோ இந்த சிறு விளையாட்டுகள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1²ங்கிறது 1. 4 into 6 24. 24 1 25 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 25க்கு ரூட் எடுத்தோம்னா 5 டிவைடட் பை 2. மைனஸ் 1 ப்ளஸ் 5னா ப்ளஸ் 4 ப்ளஸ் 4/2னா 2. மைனஸ் 1 மைனஸ் 5 அப்படின்னா மைனஸ் 6 மைனஸ் 6/2னா மைனஸ் 3.
ஸோ சிறு 3ஆம் கிளாஸ் வரை போயிட்டேன் நான். எம்ங்கிறது 2 வேல்யூ கிடைச்சிருக்குது. 2ன்னு ஒரு நம்பர், -3ன்னு ஒரு நம்பர். தே ஆர் ரியல், தே ஆர் டிஃபரண்ட். ஸோ முதல் ஃபார்முலா பார்த்தோமே, a e power m1t plus b e power m2t, அதுதான் சொல்யூஷன். ஸோ அந்த ஃபார்முலாவை நீங்கள் கனவுல கூட மறந்துடாதீங்க. ஆனால் நீங்கள் மறந்துடுவீங்கக்காக நான் திரும்ப எழுதியிருக்கிறேன். m1 m2 டிஃபரெண்டாக இருந்ததுன்னா இப்படி சொல்யூஷன் எழுதணுமே, அதுதான். ஸோ ஒய் ஏ இ பவர் இங்கே வந்து 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் m1. ஸோ அங்கே 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு இது வந்து m2, அது வந்து -3. ஸோ இங்கே -3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏபின்னா என்னன்னு தெரியாது, மேத்ஸ் கிரவுண்டில் இருந்து பார்த்தா தெரியவே தெரியாது. ஸோ அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய இனிஷியல் கண்டிஷன் 2 கண்டிஷன் கொடுத்தா தான் ஏபியை கண்டுபிடிக்க முடியும். t = 0ல் ஒய்யினுடைய வேல்யூ என்ன, dy/dtனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கொடுத்துருந்தா தான் இது சால்வ் பண்ண முடியும். அதுக்கு பேர் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். அல்லது ஒய் ஒரு இடத்துல என்ன, ஒய் இன்னொரு டயத்தில் என்னன்னு கொடுத்துருக்கணும், அதுக்கு பேர் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம். அதெல்லாம் நான் ரொம்ப டெக்னிக்கலாக போகலை. நம்ம இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அது என்னங்கிறது ஃபிசிக்ஸ் வர்றப்ப தான் உனக்கு புரியும். இன்னொன்று ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். d2y/dt² -4 dy/dt plus 4y = 0. இங்கே m² பண்ணோம், இங்கே mன்னு போடணும். இங்கே கான்ஸ்டன்ட் இந்த ஒய் ஒரு இடத்துல ஒன்றும் போடக்கூடாது, கான்ஸ்டன்ட் மட்டும் எடுத்துடணும். ஸோ m² - 4m + 4 = 0 தான் துணை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஃபார்முலா -b + r - √b² - 4ac/2a. என்னடா என்னப்பா சொல்லு தம்பி. ஒன்றும் இல்லையா? ஓகே, நான் லெட் மீ ப்ரொசீட். நான் போயிட்டு இருக்கிறேன். ஸோ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. -bக்கு பதிலாக இங்கே -4ன்னு இருக்கிறப்ப வந்து என்ன ஆகிடும், +4ன்னு ஆகிடும். +r - √b²ங்கிறப்ப இங்கே -4² +4² தான், மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ +4² -4 × a × c. 4 × a × cங்கிறப்ப ஏங்கிறதுங்க 1, சிங்கிறது 4. ஸோ 4 × 4 அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். /2 × a, ஏங்கிறது 1. அப்படியே சப்ஸ்டியூஷன் தான். இதெல்லாம் சிறு குழந்தைங்கள் விளையாட்டு தான். இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் இல்லாதவங்க, சிறு பசங்க வந்து கவனிச்சுக்கோங்க. இதுவரை 10th இருந்தே எனக்கு மேத்ஸ் தெரியலைங்கிறவங்களுக்கு கவனிச்சுக்கோங்க. +2 வரை நான் நல்லா படிச்சிருக்கேன்னா நீ சும்மா இருந்தால் போதுமானது. 10th இருந்தே எனக்கு சரியாக தெரியாது சார் அப்படின்னா நல்லா நான் சொல்கிறத நல்லா கவனிச்சின்னா உனக்கு நல்லா புரிஞ்சிடும். ஸோ பிரில்லியண்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் கம்முன்னு இருந்தாலே போதுமானது, மற்றவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 2 விதமான சொல்யூஷன் கிடைக்குது. இங்கே ரூட் எடுக்கிறப்ப 4² - 4² தான் இருக்குது. 4² - 4² என்னாச்சு, 0ன்னு ஆயிட்டு. ஸோ √0 0ன்னு ஆயிட்டு. 4/2 ப்ளஸ் 4 + 0/2, 4 - 0/2. ஸோ எல்லாமே 4/2 தான். ஆக 2 ரூட் கிடைக்குது, 1 + 2, இன்னொன்று 2. ஸோ தி ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ரியல் அண்ட் ஈக்குவல்னா ரெண்டாவது ஒரு கேஸ், ரெண்டாவது ஒரு ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ when m1 and m2 are real and equal, and let me call it as m, then the solution y = e power mt d plus ft. dfங்கிறது unknown arbitrary constants. ஸோ இங்கே mக்கு பதிலாக 2ன்னு போட போகிறோம், வேற ஒன்றும் கிடையாது. mக்கு பதிலாக 2ன்னு போடும். ஓகே, அதே மாதிரி மூணாவது ஒரு இதில் α + iβ, α - iβ வரக்கூடியது. இதுவும் ஃபிசிக்ஸில் அடிக்கடி வரும். ரெண்டாவது கேஸ் தான் அதிகமாக எங்கேயுமே வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. இருந்தாலும் நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது மூணாவது கேஸ். α + iβ, α - iβன்னு வர்ற மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை உருவாக்கியிருக்கிறேன். ஸோ m² + 4m + y = 0. இதை சால்வ் பண்ணுறப்ப mங்கிறது -b, -bங்கிறது -4 + r - b². அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். -b + r - b²ங்கிறது 4² -4 × ஏங்கிறது 1 × cங்கிறது 5 /2. இங்கே பார்க்குறப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் 4² 16, 4 × 5 20. ஸோ -4 + r - √16 - 20 /2. 16 - 20 -4.
-4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 16 மைனஸ் 20 -4. இங்கே நெக்ஸ்ட்டு -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 சேம் தான். இங்கே ரூட் எடுக்கிறப்ப 4க்கு ரூட் எடுத்தால் 2. நான் இங்கே ஒரு மைனஸ் இருக்குதே, அந்த மைனஸ்க்கு ரூட் எடுத்தால் I. -1க்கு ரூட் எடுத்தால் I. ஸோ -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2i/2ன்னு வருது. இது ரெண்டுமே 2ஆல் வகுப்படக்கூடியது. ஸோ 2ஆல் வகுத்தோம்னா -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே 2ஆல் வகுத்தோம்னா I. ஸோ ஆல்ஃபாங்கிறது இது, பீட்டாங்கிறது 1. ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் பீட்டா ஐங்கிற ஃபார்மில் வந்திருக்கிறது. ஸோ M1ங்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா, M2ங்கிறது ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டான்னு இருந்ததுன்னா சொல்யூஷன் வந்து y ஈக்குவல் டு e பவர் ஆல்ஃபா டி இன்டு ஜி காஸ் பீட்டா டி ப்ளஸ் ஹச் சைன் பீட்டா டி. நமக்கு ஆல்ஃபாங்கிறது என்ன -2, பீட்டாங்கிறது என்ன 1. ஐக்கு முந்தி என்ன இருக்குதோ, ஐக்கு இந்த பக்கத்தில் இருக்குது என்ன, அதான் ஐக்கு பக்கத்தில் 1ன்னு இருக்குது. ஸோ வி ஹேவ் டு சப்ஸ்டிடியூட் e பவர் -2t இன்டு காசு பீட்டாவுக்கு பதில் 1ன்னு போட்டுக்கிறோம், ஆல்ஃபாவுக்கு பதில் 2ன்னு போட்டுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன். ஆக அந்த 3 கேஸும் நம்ம என்னென்ன அப்படின்னு பார்த்துருக்குறோம். 3 கேஸுக்கும் ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கிறோம், 3 கேஸுக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கிறோம். இது மட்டும் போதுமானது இல்லை. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் பொறுத்துக்கோங்க. கொஞ்சம் காடாக தான் இருக்கும் உங்களுக்கு, இருந்தாலும் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கன்வெர்ட்டிங் இன்ஹோமோஜீனியஸ் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் இன்டு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். சார் இதில் வந்து ஈக்குவல் டு 0ன்னு இருந்தது, ஈக்குவல் டு 0ன்னு இல்லாமல் வேற ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கக்கூடியதை எப்படி சால்வ் பண்ணுறது? கான்ஸ்டன்ட் இல்லாமல் வேற ஃபங்க்ஷன் இருக்கலாம், அதை எப்படி சால்வ் பண்ணுறது நான் இப்போ பார்க்க போகிறதில்ல. இது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்ததுன்னா அது இன்ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். ஆனால் இந்த இன்ஹோமோஜீனியஸ் பார்ட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். இது கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இட் மே பி ஏ ஃபங்க்ஷன். அப்படின்னா அதுக்கு பேர் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க வேண்டியது வரும். முதல்ல பார்த்தது காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன், ரெண்டாவது பார்க்கக்கூடியது பர்டிகுலர் இன்டெக்ரல். நான் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்காமலே கான்ஸ்டன்ட்டாக இதுக்குள்ளார கொண்டாந்து சம் மேஜிக் பண்ணி அதே மாதிரி 0 வரக்கூடிய ஈக்குவேஷன் ஆக்கிடுவேன். நீங்கள் எடுத்துட்டு -d போட்டு 0 போடுறது இல்லை. வேரியபிள்லாம் அது எப்படி பண்ணுறாங்கிறத உங்களுக்கு பாருங்கள். இது வந்து இன்ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். d2y/dt2க்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட், dy/dtக்கு ஒரு கான்ஸ்டன்ட், yக்கு ஒரு கான்ஸ்டன்ட், அது போக ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இது நம்மளுக்கு ஃபிசிக்ஸில் கம்பல்சரியாக வந்துக்கிட்டே இருக்குது. எல்சிஆர் குரோத்தில் இது இருக்குது. அதனால் அதை எப்படி ரிப்பேர் பண்ணி, அதை எப்படி சரி பண்ணி ஹோமோஜீனியஸ் ஃபார்மாக நமக்கு தெரிஞ்ச வகையில் இங்கே ஒரு 6 ஸ்பெல்லிங் இருக்குது, ஹோமோஜீனியஸாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இது ஈக்குவேஷன் 1. d/c d is a constant, ஏதோ நம்பர் வரப்போகுது, c is some constant, so d/c is some other constant, y0 is some other constant, y0ங்கிறது some other constant. இப்படி எடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க. கொஞ்சம் சிம்பிளிஃபைடா இருக்கும், அப்படியே வச்சாலும் ஒன்றும் செய்யாது. ஈக்குவேஷன் 1 is written as, இப்போ இப்படி எழுதிடுவோம். ஏன்னா டிக்கு பதில் என்ன எழுதுவோம், cy0ன்னு எழுதுவோம், cy0. நம்ம பார்க்கறதுக்கு ஏன் நம்மளுக்கு தகுந்தாப்புல மேஸை உருவாக்கியிருக்கிறோம். மேஸுக்கு தகுந்தாப்புல நம்ம போகலை. ஏன்னா எனக்கு இங்கே Qன்னு வரும், Q0ன்னு வரும், சார்ஜாக இருக்கும், கரண்டாக இருக்கலாம், I0ன்னு வரும். அப்போ எனக்கு இதே மாதிரி ஃபார்முலா தான் வரும். அதனால இப்படி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருந்தால் இப்படி மாற்றினா எனக்கு எளிதாக இருக்கும் ஃபிசிக்ஸ்காரனுக்கு. அதுக்கு தகுந்தாப்புல நான் சப்ஜெக்டை மாற்றி பேசுகிறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ எக்ஸுங்கிறது வேற ஒரு வேரியபிள். இங்கே டிங்கிறது கான்ஸ்டன்ட், சிங்கிறது கான்ஸ்டன்ட், y0ங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ y0 இஸ் ஏ கான்ஸ்டன்ட், பட் y இஸ் ஏ வேரியபிள். டிங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள், ஒய்ங்கிறது டிபெண்ட் வேரியபிள். டி மாற மாற ஒய் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒய் இஸ் ஏ வேரியபிள், தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஏ வேரியபிள். நீங்கள் கான்ஸ்டன்ட்டை கழிச்சாலும் பரவாயில்ல, ஒய் மாறிக்கிட்டே இருக்குது, ஏதோ அதில் கழிச்சு பார்த்தாலும் இது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஏ வேரியபிள், எக்ஸ் இஸ் ஏ நியூ வேரியபிள், சம் அதர் வேரியபிள். ஸோ கான்ஸ்டன்ட்டை வேற ஒரு கான்ஸ்டன்ட்டாக மாற்றினேன், வேரியபிளை வேற ஒரு வேரியபிளாக மாற்றுறேன். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dx/dt ஈக்குவல் டு dy/dtன்னு வரும். dx/dtங்கிறது dy/dt மைனஸ் திஸ், இதனுடைய கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0ன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த டேர்ம் வராது, 0 எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா d2x/dt² ஈக்குவல் டு d2y/dt². ஓகே, இப்போ இதெல்லாம் எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணினோம்னா வேற ஒரு கான்ஸ்டன்ட்ல வேற ஒரு வேரியபிளில் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும்.
இப்படி ஒரு மாயாஜால வித்தை வச்சு நம்ம இப்படி கொண்டாந்துருக்குறோம். இது ஒரு மாயாஜால வித்தை. ஏ டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் இருந்தா இருக்கு பாருங்க. டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயருக்கு பதிலா டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர். ஸோ இதே ஈக்குவேஷனில் டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயருக்கு பதிலா டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் பி இன்ட்டு டிஒய் பை டிடி, டிஒய் பை டிடிக்கு பதிலா டிஎக்ஸ் பை டிடின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் இந்த இருக்கு பாருங்க. இந்த ஈக்குவேஷனில் இது எப்படி இருக்குதுன்னா ப்ளஸ் சி இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் ஜீரோ தான் இருக்குது. இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்தோம்னு வச்சுக்கோ, சி இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் ஜீரோன்னு தான் இருக்குது. இது இந்த எடுத்துகிட்டு வந்தோம்னா சி இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும். ஸோ தட் ஒய் மைனஸ் ஒய் ஜீரோக்கு போல எக்ஸ்ன்னு போட்டுருக்கிறோம். எப்படி ஒரு ட்ரிக்கு பண்ணியிருக்கிறோம் பாரு. சி ஒய் ஜீரோவை இந்த சைடில் கொண்டாந்துருக்குறோம், சிஏ காமனாக எடுத்துக்கிறோம், ஒய் மைனஸ் ஒய் ஜீரோன்னு எடுத்து ஈக்குவல் டு ஜீரோ போட்டுக்கிட்டோம். அந்த ஒய் மைனஸ் ஒய் ஜீரோவை வேற ஒரு வேரியபிள்னு சொல்லிட்டோம். வேற ஒரு வேரியபிள்னு சொல்லி அந்த டெரிவேட்டிவ்லாம் மாற்றி கொண்டாந்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்கிறது. வலது பக்கம் ஜீரோ இருக்குது, செகண்ட் டெரிவேட்டிவ் இருக்குது, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்குது, டிஃபரன்ஷியேஷன் பண்ணாத ஒரு டேர்ம் இருக்குது, வேற கான்ஸ்டன்ட் இருந்துச்சு, அது இல்லாமல் ஆக்கி விட்டோம். இது வந்து ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதைத்தான் சால்வ் பண்ண நான் இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்தேனே. 3 கேஸ் அரைஸ் ஆகும், ஏபிசியை கண்டுபிடிச்சி 3 கேஸ் அரைஸ் ஆகும், அதில் 3 சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும். அந்த 3 சொல்யூஷன் கண்டுபிடிச்ச அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக ஒய் மைனஸ் ஒய் ஜீரோன்னு போட்டோம்னா அது ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் எழுதிடலாம். ஸோ இப்படி இருந்தாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாதம். Thus our inhomogeneous constant equation can be converted into homogeneous equation which can be solved. இதையும் நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.